ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த செல்வங்களை பெருக செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். நிறைய பேர் சேமிப்பினுடைய விஷயங்களில் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடமே இந்த இடம்தான். சேமிப்பாங்க வீட்டில், அதுல ஒரு உண்டியலாவோ இல்லை மினிமமாக ப்ராஃபிட் தரக்கூடிய பேங்க்லேயோ டெபாசிட் பண்ணி வச்சு ஒரு குறைவான ஒரு பணத்தை சேமிச்சுட்டு வருவாங்க. பட் அந்த சேமிப்பை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது, அந்த மணியை எப்படி டபுள் ஆக்கிறது அப்படிங்கிறது தான் செல்வத்தை பெருக்கக்கூடிய அடிப்படை தளம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு 6 மெத்தடில், ஒரு 6 டிப்ஸில் வந்துட்டு நம்மளுடைய பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் முதல் தொகையை சேமிப்புக்கு உங்களுக்காக எடுத்து வைக்கணும். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோ, இல்ல ஃபியூச்சர்லயோ, இல்ல உங்களுடைய ரிட்டயர்மென்ட் பீரியட்க்கு அப்புறமா யூஸ் பண்றதுக்காகவோ, இதுல எதுவா வேணா இருந்தாலும், உங்களுக்கான முதல் தொகைய நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு, பே பண்றதுக்கு பழகுங்க. நம்ம முதல்ல வந்ததுமே கடவுளுக்கு எடுத்து வைப்போம். ஸோ, சில நம்மளுடைய ட்ரீம்ஸ்க்காக நம்ம எடுத்து வைப்போம். கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன தொகை ஒரு ரூ. 10 இருந்தா கூட, அத உங்களுக்காக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி அத எடுத்து வச்சு நீங்க பழகுங்க. 2வது விஷயம் என்ன அப்டின்னா, லிவ் வித்தின் யோர் மீன்ஸ். அதாவது உங்களுடைய வரவுக்குள்ள உங்களுடைய செலவுகள செய்யறதுக்கு கத்துக்கோங்க. இது உங்களுடைய செல்வத்த பெருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுதான் பேசிக் அப்டின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 10,000 சம்பளம் வருது அப்டின்னு சொன்னா, அதுல எப்படி நம்ம மிச்சம் பண்ணலாம்? அதை எப்படி அ செலவுகள குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நீங்க பார்க்கணும். ஸோ 10,000 சம்பாரிச்சாலும் சரி, 1,00,000 சம்பாரித்தாலும் சரி, அந்த செலவு அப்படிங்கிறது வரவுக்கு உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பணத்த எப்படியெல்லாம் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம். ஸோ ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல நீங்க வேலையே பார்க்காட்டி கூட, அந்த பணம் உங்களுக்கான வேலையே பார்க்கணும். உதாரணமா ஒரு எஃப்டியோ, ஆர்டியோ நீங்க போடுறீங்க அப்படின்னா, அதுல வரக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட். அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் நீங்க அதுக்காக ஒரு 50,000 நீங்க டெபாசிட் பண்ணிட்டு, நீங்க அந்த 50,000த்துக்கான வேலைய நீங்க பார்க்க போறது கிடையாது. இப்போ ஒரு உதாரணமா 2 விஷயங்கள எடுத்துப்போமே. ஒருத்தர் வந்து ராம்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்ப அவரு ஒரு ரூ. 50,000 பணத்த ஆ ஒரு கடை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஒரு துணி கடை வந்து ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அத 50,000 இன்வெஸ்ட் பண்ணி துணி கடை ஆரம்பிக்கிறாரு. அந்த கடைய அவரு டெய்லியும் காலையில போய் என்ன பண்ணணும்னா, கடைய திறக்கணும். அதுல எல்லா ஒர்க்கும் பார்க்கணும். ஸ்டாக் எடுக்கணும். சேல்ஸ் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு இன்கம் வந்து குடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம குடுத்து நம்ம ஒரு வேலைய பார்க்குறோம். ஸோ அந்த 50,000 லாபத்த எடுத்துட்டு மீதி வரக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம லாபமா கன்சிடர் பண்ணணும், எடுக்கணும். இது அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ். பட் இதே இன்னொருத்தர் நம்ம எடுத்துக்கலாமே. வருண் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ரெகுலரா ஒரு ஒர்க்குக்கு அவர் போயிட்டு இருந்த ஜாப்ப அப்படியே கன்டின்யூ பண்றாரு. அவருக்கு கிடைக்கிற அதே 50,000 வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. கோல்டுலயோ, எஃப்டி, ஆர்டி இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுற ஒரு விஷயம். இப்படி ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்றாரு. இன்கேஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஒரு நாலேஜபிள் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்றது மூலியமா, அவரு தன்னுடைய வேலைய விடாம இன்னொரு இடத்துல தன்னுடைய பணத்த தனக்கான வேலைய செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஆர்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு 7 to 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவருக்கு ஒரு அமௌண்ட் வந்து அதுல ஆட் ஆயிருந்திருக்கும். ஸோ 50,000 இன்வெஸ்ட் பண்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாம எடுத்தோம்னா, ஒரு 55,000 கிடைக்குது அப்படின்னா, ஒரு ₹5,000 அவரு வேலையே செய்யாம, அந்த பணத்தையே வேலை செய்ய வச்சு ஒரு ₹5,000 இன்கம் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்க வேலை செய்யாம இருந்தா கூட, உங்களுடைய பணம் சேமிப்பா இருக்கிற இடத்துல, அந்த பணம் தனக்கான வேலைய செய்ய வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அந்த இடத்துல உங்களுடைய பணத்த இன்வெஸ்ட் பண்ணணும். 4வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரொடெக்ட் யுவர் வெல்த். ஸோ உங்களுடைய செல்வத்த பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாரி,
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில நல்ல நாலேட்ஜ் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வேற. ஸோ மத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கெயின் பண்றாங்க. ஸோ நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறது வேற. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் நோ ரிஸ்க் அப்படி இல்ல அப்படின்னா, லோ ரிஸ்க்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு நீங்க பணத்த வந்து டெபாசிட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத, இல்ல அப்படின்னா நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த ஒரு விதமான ஒரு ஆராய்ச்சியும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது அதிகமா ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதா இருந்தாலுமே பண்ணாதீங்க. ஸோ நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல தான். அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இல்லாம இருக்கலாம். பட் அவங்களுடைய ஃபேமிலியோ, கசின்ஸோ, கொலீக்ஸோ யாரோ ஒருத்தர் பண்றத பார்த்துட்டு, ஸோ நம்மளுக்கும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து எஸ்ஐபில வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. பட் நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எஸ்ஐபி வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. பட் இன்ன வரைக்கும் நான் அந்த சேவிங்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா, எஸ்ஐபிய பத்தி எனக்கு எந்த ஒரு நாலேட்ஜும் எனக்கு கிடையாது. பட் கத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் நான் அத கத்துக்கிட்டு நான் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஒரு சின்ன அமௌண்ட் கூட நான் அதில வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜ் கூட இல்லாத ஒரு இடத்துல, நீங்க உங்களுடைய மணிய வந்து இழந்துராதீங்க. ஸோ அது எது பண்றதா இருந்தாலும் ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்க கிட்ட ரூ. 100 இருந்தா கூட, அந்த செல்வத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு இருங்க. 5த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக் யுவர் ஹோம் எ ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மென்ட். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறத பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது தப்பு கிடையாது. ஒரு சின்ன வீடா இருந்தா கூட நமக்கான வீடு தனியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் அந்த விஷயத்துல நம்மளுக்கு அது மூலியமா ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நாம வந்து ஒரு வீடு கட்டுறோம். இப்ப என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக மட்டும் நான் கட்டுறேன் அப்படின்னா, இது மூலம் நமக்கு எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கும். இப்ப நான் ரெண்ட் ஒரு இடத்துல ஒரு 10,000 குடுத்து இருக்கேன் அப்படின்னா, அந்த 10,000 எனக்கு மிச்சமாகும். ஸோ நான் இப்ப என்கிட்ட ஒரு ஒரு பல்க் ஒரு அமௌண்ட் இருக்கு. நான் அதுக்குள்ள ஒரு 5 லேக்ஸ் இருக்கா, அதுக்குள்ள நான் ஒரு வீட்ட ரெனோவல் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு காலி இடம் இருக்கு. அதில நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். அந்த 5 லேக்ஸ்க்குள்ள நான் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்ட் இருக்கக்கூடிய 10,000 நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல நான் கொண்டு போறேன். மாசம் மாசம் ரெண்ட் கட்டுற மாரி நெனச்சு, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்குள்ள நான் கொண்டு போறேன் அப்படின்னா, அது தப்பு கிடையாது. இல்ல உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்ட எடுத்து நான் வீடு கட்டுறேன். அந்த வீட்ல இருந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் வர்றதா இருக்கு அப்படின்னா, ஒரு ரெண்ட் உங்களுக்கு வரணும். நீங்க ஒரு 10,00,000 போட்டு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, மாசம் மினிமம் ஒரு 20,000, 30,000 ரென்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் உள்ள வரணும். அப்பதான் அதனுடைய பணத்தை எடுத்து நீங்க அப்படியே அந்த லோன் பே பண்றதும், அந்த போட்ட 10,00,000 எடுக்கிறதுங்கிறது இருக்கணும். பட் அது வெறும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா மட்டும் இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே அதுல இல்ல அப்படின்னா, அது நிச்சயம் ஒரு காலம் உங்களுடைய செல்வத்த அது பெருக்குற மாதிரி இருக்காது. நாங்க இருந்த வீட்ல அப்படிதான் முன்னாடி இருந்த ஹவுஸ் ஓனருக்கு, அவருடைய வீடுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நல்ல ஒரு ஆர்சி பில்டிங் தான். பட் அவருக்கு தேவையான விஷயங்கள அப்பப்போ தான் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வீடு கட்டிட்டு, ஆனா எங்களுக்கு குடுத்திருந்த வீடு வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு நீட்டான ஒரு வீடு. நல்ல ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு அட்டாச்டு பாத்ரூமு, தண்ணி ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி, ஈபிக்கு தனித்தனி ஃபெசிலிட்டீஸ் வந்து குடுத்திருந்தாரு. ஸோ அது பார்க்கும்போதே ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் மாரி ஒரு 3 ஃப்ளோரு, ஒரு 6 ரூம்ஸ் வந்து இருக்கிற மாரி குடுத்திருந்தாரு. கீழ கடையும் இருந்தது. ஸோ அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, இன்கம்ம வந்து கிரியேட் பண்ற மாரி இருந்தாரு. பட் அவர் இருக்கிற லொக்கேஷன்ல இருந்து 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் தள்ளி அவருக்கு இன்னும் நெறைய ப்ராஃபிட் இருக்கு. பிளேஸஸ் வந்து வாங்கி போட்டிருக்காரு. இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இருக்கிற வீடு நார்மலா இருந்தா கூட, தனக்கு வருமானத்தை எது அதிகப்படுத்துதோ, அந்த இடத்துல அவர் கரெக்ட்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றதா இருந்தா கூட, அதுல ஒரு சின்ன ப்ராஃபிட் வர்ற மாதிரி நீங்க கட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூர் யுவர் ஃப்யூச்சர் இன்கம். நீங்க இன்கேஸ் உங்களுடைய ஒர்க் வந்து இல்லாம போயிட்டா கூட, உங்களுக்கான ஒரு இன்கம்ம கிரியேட் பண்ற மாரி வச்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய செல்வங்கள நிறைய இடங்கள்ல பிரிச்சு நீங்க முதலீடு பண்ணி வச்சுக்கணும். ஆ எப்பவுமே நம்ம சொல்ற மாரி, ஒரே இடத்துல ஒரு பொருள் இருக்கும்போது, அது கீழ விழுந்துருச்சு அப்படின்னா, எல்லாமே டேமேஜ் ஆகும். பட் அதே ஒரு விஷயத்த
ஸ்ப்ளிட் பண்ணி 4 இடங்களையும் வைங்க. ஒரு இடத்துல ஒரு ரூ. 2 இன்ட்ரெஸ்ட்டா, ஒரு இடத்துல ரூ. 10 இன்ட்ரெஸ்ட்டா அப்படிங்கிற மாரி. இது சின்ன அமௌண்ட் தானே, நம்ம ஏன் இதில போடணும்? நம்ம ரூ. 10 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற இடத்துலயே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கா ஒரே இடத்துல டம்ப் பண்ணாம ரூ. 2, ரூ. 5, ரூ. 10ன்னு கிடைக்கிற மாரி பிரிச்சு அந்த இடங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு செக்யூர் இல்லாத ஒரு லைஃப் உங்களுக்கு லீட் ஆகுது அப்படின்னா கூட, இந்த நீங்க முதல்ல பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஆயத்தனங்களும் உங்களுக்கான வேலைகள செய்ய ஆரம்பிச்சு, உங்களுக்கு தேவையான பணங்கள, செல்வத்த பெருக்கி உங்க கையில குடுத்துக்கிட்டே இருக்கும். 7த் பாயிண்ட் என்ன அப்டின்னா, இன்வெஸ்ட் இன் யோர்செல்ஃப். உங்களுக்கான ஒரு வருமானத்த பெருக்கிறதுக்கு இது கண்டிப்பா உதவும். நீங்க முதலீட்ட பெருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, டைம், மனி, எஃபோர்ட் இது எல்லாத்தையுமே போடணும். ஸோ, உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ட அது எப்படி வருமானத்த டபுள் ஆகுறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத விதத்தில இந்த 3யுமே நீங்க பயன்படுத்திக்கணும். உதாரணமா நீங்க ஒரு காமர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு உங்களுடைய டைம நீங்க போடணும். முதலீடா போடணும். மணிய வந்து போடணும். ஒரு ஒரு இடத்துல ஃபீஸ் பே பண்ணி காமர்ஸ் பத்தி நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். நான் அந்த பிசினஸ காமர்ஸா நான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கும்போது, நீங்க அதுக்காக ஒரு சிறிய தொகைய ஒரு கிளாஸ்ல குடுத்து, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸோ, 1 இயர் கோர்ஸோ அத பத்தி எல்லா நாலேட்ஜும் கேதர் பண்றது அப்படிங்கிறதுமே ஒரு முதலீடு தான். ஸோ அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஒரு நாலேட்ஜுமே இல்லாம ஒரு பிசினஸ தொடங்கி ஒரு அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்றத விட, ஒரு சின்ன தொகைய முதலீடா செஞ்சு, அதுல இருந்து ஒரு வருமானத்த நான் எப்படி கொண்டு வரணும்னு கத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்ல நல்ல விஷயம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புடிச்சிருக்கு, நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா அந்த இடத்துல உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய பணத்தையும், உங்களுடைய முயற்சிகளையும் இன்வெஸ்ட் பண்ணி, அத கத்துக்கிட்டு, அது மூலியமா வருமானத்த இன்னும் பெருக்கிறதுக்கு நீங்க கடைப்பிடிக்கலாம். நான் மேல சொன்ன இந்த 7 விஷயத்தையுமே நீங்க கரெக்ட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதும், உங்களுடைய செல்வத்த பாதுகாக்கிறது மூலியமாவும், உங்களுடைய செல்வத்த உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது மூலியமாவும், உங்களுடைய செல்வத்த வருங்காலத்துக்காக செக்யூரா, ஆன ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும், கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே தனியா நோட்டீஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு அமௌண்ட்ட எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற நாலேட்ஜை கேதர் பண்ணிக்கிட்டு அந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுடைய செல்வத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.